ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். பாலாஸ் கிச்சனில் இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எங்கிட்ட ஒரு அரை குடமிளகா இருந்தது, அதையும் நான் வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். சீரகம் தான் தாளிக்க போகிறேன், அது வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு. இதில் நான் ஸ்பைசஸ் டப்பா, இதில் எல்லாமே நான் மசாலா போட்டு வச்சுருப்பேன். கொத்தமல்லி பொடி, இது கரம் மசாலா, இது காஷ்மீரி சில்லி, இது நார்மல் சில்லி, இது பிரியாணி மசாலா, கசூரி மேத்தி, இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். அது என்னங்கிறதையும் அந்த கவரில் இருக்கிறத கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். எனக்கு சில சமயம் மறந்துடும். இதெல்லாம் பழகிடுச்சு, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். சில சமயம் தெரியல, மறந்து போச்சு அப்படின்னா இந்த மாதிரி கவரில் இருக்கிறத கட் பண்ணி வச்சு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன மசால் பொடி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம். நான் ஒரு சின்ன குக்கர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சீக்கிரம் ஆகிடுங்கிறதுனால குக்கர் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். முதல் சீரகத்தை சேர்த்துடலாம். சீரகம் பொரியட்டும். அடுத்தது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துட்டு பார்க்கலாம். நான் வெங்காயத்தை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். இப்போவே நம்ம இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி சேர்க்கலாம். நம்ம போட்டிருந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 வெங்காயமும் 4 தக்காளியும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும் அப்படின்னா கூட 5 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் மஷ்ரூமும் கேப்சிகமும் நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கேப்சிகமும் சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான பொடிகளை சேர்த்துக்கலாம். நான் முதல் கொத்தமல்லி பொடியை சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூனு. எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூனு நார்மல் மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீரி சில்லி, அப்புறமா மேலே நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துட்டேன். இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த பச்சை வாசனை போனோடனே தேவையான தண்ணி சேர்த்து நான் இந்த குக்கரை மூடி ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா பச்சை வாசனை போனோடனே நம்ம தண்ணி சேர்க்கலாம். பொடிகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா அடியில் பொடியெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். நம்ம நல்லா இப்படி கரண்டியில் எடுத்து விட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா தான் அதனோட பச்சை வாசனை போகும். அப்படியே அந்த மஷ்ரூமும் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்புறமா நம்ம தேவையான தண்ணியை நாம் சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி விட்டுட்டால் நமக்கு அளவு தெரியாது. அதனால் நல்லா வதக்கி கொடுத்துட்டு கடைசியாக நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வதங்கிட்டு பாருங்கள், தண்ணி நல்லா மஷ்ரூம் விட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடி நான் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வாண்டியில் கூட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூமும் குடமிளகாவும் சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. அதனால் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வேகட்டும் பார்க்கலாம். இங்கே நான் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் எடுத்து வச்சுருக்கேன். அது வெந்தவுடனே நம்ம அதில் சேர்த்தா நம்மளோட கிரேவி தயார். நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. காளானும் இந்த கேப்சிகமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தழையையும் சேர்த்துனா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி தயார். சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி புலாவ் அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள். நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.